மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேர்தல் அறிக்கை 12 மக்களின் தேர்தல் அறிக்கையாக வேண்டுகோளாக பதிவு செய்யக்கூடிய பதிவு. அரசு நேரடியாக விவசாய மக்கள் பொருட்களை அனைத்துமே விலை நிர்ணயம் செய்து அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு, பறவை மற்றும் விலங்குகளுக்குரிய உணவு மற்றும் தண்ணீர் அளிக்கக்கூடிய பாதுகாப்பாளர் சட்டம். காப்பீடு துறைக்கு புதிய அமைச்சர் நியமனம் சேர்க்கப்படும். சட்டமன்ற மாற்றம் மற்றும் பாதுகாப்பாளர் சட்டம். சினிமா வர்த்தக உரிமை அனைத்தும் மாநில அரசு மற்றும் திரைப்படத்துறை அமைப்பாளர் கூட்டமைப்பு மாற்றம் நம் பாதுகாப்பாளர் சட்டம். அனைத்து திரைப்பட விலை நிர்ணயம் மற்றும் மாநில உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். தமிழ்நாடு மாநில விளம்பர பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் விளம்பர விலை நிர்ணயம் சட்டம் முழுமையாக மாற்றம் செய்யப்படும். தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட உரிமை சட்டமாக மாற்றப்படும். சுபாஷ் சந்திர போஸ் ஐயா திரைப்பட விருது நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அனைத்து அங்கு வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்கள் மற்றும் அதை சார்ந்து இருக்கின்ற அனைவருக்குமே விருது வழங்கும் நம்மளுடைய முதல்வருடைய நேரடி கண்காணிப்பில் ஊடக உரிமை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் மக்களின் உண்மைத்தன்மையை எடுத்துரைக்கும் நாளாக ஊடகங்கள் விழா மற்றும் விருது வழங்கக்கூடிய முதல்வருடைய நேரடி கண்காணிப்பில் கனிமங்களுக்குரிய ஒரு கடுமையான சட்டமாக கொண்டு வந்து முழுமைப்படுத்தும் நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம். தமிழ்நாடு புதிய உளவு இயந்திர உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் பட்டியலின் மக்கள் பாதுகாப்பு நம் பாதுகாப்பாளர் சட்டம் மற்றும் அனைத்து மக்கள் பாதுகாப்பாளர் சட்டம் ஜாதி இல்லா மதம் இல்லா சட்டமாக பொது இடங்களில் கருதப்படும் சட்டமாக கொண்டு வரும் திட்டம். தமிழ்நாடு அரசு புதிய கார் உற்பத்தி தொழிற்சாலை ஏற்படுத்தும் நம் பாதுகாப்பாளர் சட்டம். லேண்ட் அக்விசிஷன் மற்றும் சரகேட் பிஸ்னஸ் இட அபகரிப்பு மற்றும் பினாமி நிறுவன தடை பாதுகாப்பாளர் சட்டம். ரியல் எஸ்டேட் இட விற்பனையாளர்கள் தடை சட்டமாக கொண்டு வரும் திட்டம் நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் உணவு விநியோகம் ஊழியர்கள் பாதுகாப்பாளர் சட்டம். இன்றைக்கும் ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்கள் நம்மளுடைய இளைய சமுதாயத்தை முழுமையாக அடிமைப்படுத்தி ஊழியர்களாக இல்லாமல் முகவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை அனைத்துமே முழுமையாக தடுத்து அவர்களுக்குரிய சம்பள நிர்ணயம், நேரடியான வேலை நியமனம் மற்றும் அவர்களுக்குரிய முழுமையான மருத்துவ காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு, ஓய்வூதிய திட்டம், வேலை நேரம் அனைத்தும் கொண்டு வரும் திட்டமாகும். அந்த பங்குகளை முழுமையாக அந்த ஊழியர்களுக்கே மாற்றுவதற்குரிய அனைத்து வகையான சட்ட திருத்தமும் கொண்டு வரக்கூடிய முழுமையான ஒரு பங்கீடு அரசினால் ஏற்படுத்தி தரப்படும். இனி வரும் இது மாதிரியான நிறுவனங்களுக்கு ஒரு முன் உதாரணமான சட்ட திருத்தமாக ஏற்படுத்தக்கூடும். சர்க்கரை ஆலைகள் அரசு கூட்டமைப்பு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமையாக ஒரு கூட்டமைப்பாக ஏற்படுத்தக்கூடிய நம் பாதுகாப்பாளர் சட்டம். சிறுதொழில் கூட்டமைப்பு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அரசு ஏற்படுத்தப்படும். அரசு சாலை அமைப்பு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் தண்ணீர் பாதை, கழிவுநீர் பாதை, மழைநீர் பாதை முழுமைப்படுத்தி தனியாக கொண்டு செல்லும் பாதை வரைபடம் மற்றும் செயல்பாடு திட்டம். போக்குவரத்து காவலர்களுக்கு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் தனி காவல் நிலையம், தனி வாகனம், அவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய உணவு வாகனம் மற்றும் அவர்களுக்குரிய தனிப்பட்ட சீருடை அமைப்பு மாற்றம், சின்னம் மாற்றம், தனி கொடி, அவர்களுக்குரிய பிரத்யேக முழுமையான சம்பள நிர்ணயம், காப்பீடு, மருத்துவ காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு, ஓய்வூதிய திட்டம், பாதுகாப்பு, வீடு தவணை முறை திட்டம் அனைத்துமே முழுமையாக மாற்றி தரப்படும். விவசாய ரசாயனங்கள் தடை பாதுகாப்பாளர் சட்டம் முழுமைப்படுத்தப்படும். சென்னை ஏரிக்கரைகள் அனைத்துமே இணைப்பு ஏரிகள் மாற்றம் செய்யப்பட்டு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமையாக ஒரு இணைப்பு ஏரிகளாக ஆங்காங்கே ஏற்படுத்தி அந்த தண்ணீரை ஒவ்வொன்றாக ஒரு முழுமையாக வெளியேற்றுவதற்குரிய அமைப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். பழைய ஏரிகளை மீட்டு அதற்குரிய நம்மளுடைய அரசாங்கத்தினால் அதற்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்படும் நம் பாதுகாப்பாளர் சட்டம். அரசியல் ரீதியான சிலைகள் பொது இடங்களில் வைப்பதற்குரிய தடை சட்டம் நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமையாக கொண்டு வரப்படும்.